2.5 வருஷம் முதல்வர் பதவி ஆஃபர் வேணாம்னு சொன்ன விஜய். என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? டெல்லி கொடுத்த ஆஃபரை தட்டி வீசிய தவக. ஆதவ் அர்ஜுனா உடைத்த ரகசியம். ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. கொளத்தூர் தவக பொதுக்கூட்டத்துல ஆதவ் அர்ஜுனா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ சோஷியல் மீடியால தீயா பரவிக்கிட்டு இருக்கு. 90 தொகுதிகள், கூடவே 2.5 வருஷம் முதல்வர் பதவி. இப்படி ஒரு மெகா டீல டெல்லி தரப்பு பேசியதா ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காரு ஆதவ். ஆனா பதவிக்கு ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிபணிய மாட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டிங்கிற முடிவை ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. அது மட்டுமில்ல, தூத்துக்குடி மாணவி விவகாரத்துல முதல்வர் ஏன் இன்னும் நேர்ல போகலன்னு கொளத்தூர்லயே நின்னு கேள்வி கேட்டிருக்காரு. திமுகவால பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்ல முடியுமா? நாங்க சொல்லிட்டோம். இது வெறும் அரசியல் பேச்சில்ல, இது ஒரு பெரிய சவால். முதல்வர் பதவி ஆஃபர் கொடுத்தது யாரு? டெல்லியா இல்ல வேற யாராவதா? தமிழ்நாட்டு அரசியல்ல இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பமா தெரியுது. 2026ல மதசார்பற்ற அரசு அமையும்னு தவக உறுதியாயிருக்காங்க. விஜய் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவது சரியான முடிவா? உங்க கருத்தை சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா 2.5 வருஷம் முதல்வர் பதவி ஆஃபர் சும்மா கிடையாது.